ஸ்கூலுக்கு என்ன கொடுத்து விடலான்னு சொல்லி ரொம்ப நேரம் ஒரு யோசனைக்கு அப்புறம் சரி என்னெல்லாம் இருக்குது பார்க்கலான்னு சொல்லி டப்பாவை திறந்து பார்த்தப்போ பாஸ்தா ஸ்பெகதி இந்த மாதிரிலாம் இருந்தது. பாஸ்தா அடிக்கடி செஞ்சு கொடுத்துருப்பேன். ஆனால் ஸ்பெகதியில் வந்து ஒயிட் சாஸ் மாதிரியாகவே செஞ்சு ஸ்பெகதி செய்யலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். இந்த தண்ணி வந்து நல்லா கொதித்த பிறகு இந்த சேமியாவை பாதி உள்ளே டிப் பண்ணுற மாதிரி போட்டுட்டு அது வெந்ததும் அப்படியே உள்ளே நைஸாக நவுட்டி விட்டுட்டோம்னாலே கரெக்டாக உள்ளே போய் விழுந்துடும். அதுக்கப்புறமா உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு இதுக்கு தேவையானது எல்லாமே எடுத்து வெளியில் வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜிலேருந்து. அதுக்கப்புறமா புடலங்காய் பருப்பு வேறு வைக்கணும்னு சொல்லிவிட்டு லஞ்சுக்கு அதுதான் இன்றைக்கி. அப்புறம் ஸ்பெகதி வந்து நல்லா வெந்துட்டு அது வடிகட்டை போட்டுட்டு அது மேலே கொஞ்சமாக தண்ணியை திறந்து விட்டுட்டு அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாது, அதுக்காக தான். அப்புறம் ஒரு நான்ஸ்டிக் பாத்திரத்தில் பட்டர் போட்டுட்டேன். அதுக்கு மேலே வந்து சின்ன சின்னதாக கட் பண்ண கார்லிக்கு, அப்புறம் ஒரு க்ரஷ்டு ரெட் சில்லி அதையும் போட்டுட்டு பால் வந்து உள்ளே ஊற்றி நல்லா கொதி வந்ததும் அதுக்கப்புறமா ஸ்பெகதியை போட்டுட்டு பெப்பரு, கொஞ்சம் உப்பு, அப்புறமா க்ரீமு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ரொம்ப ஓவராக கிண்டி அதை வந்து உடைய விட்டுறக்கூடாது. அதனால் இந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சமாக அப்படி இல்லாமல் இப்படி இல்லாமல் திருப்பி திருப்பி விட்டு நிறைய சீஸை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. அப்படியே சுட சுட எடுத்து டிஃபன் பாக்ஸ்லேயும் எடுத்து வச்சுட்டு ஒரு ஆளாக அனுப்பிச்சி விட்றதுக்காக. இது வந்து சுட சுட சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆறின பிறகுமே வந்து பசங்க வந்து எப்போவுமே இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் கொலன்னு இருக்கிற மாதிரி தான் செஞ்சுருக்கேன். ஆனாலும் கொஞ்ச நேரம் கழித்து ஓப்பன் பண்ணும்போது கட்டி ஆக தான் செய்யும். ஆனால் இன்றைக்கி வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. அதனால் கட்டி ஆச்சுனாலும் சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும். ஒருவேளை வீட்டில் இருக்கும்போதெல்லாம் இது ரொம்ப கட்டி ஆகிடுச்சு அப்படின்னா நல்லா சூடாக வெந்நியை போட்டு அதுக்குள்ளே ஊற்றிட்டு அப்புறமா கிண்டினோம் அப்படின்னா அது சரியாயிடும். அதுக்கப்புறமா சோறு, அப்புறமா புடலங்காய் பருப்பு அதெல்லாம் வந்து அந்த இதில் வந்து வேக வச்சிட்ருந்தேன். ஆல்ரெடி பருப்பு வந்து குக்கர்லேயே வேக வச்சு எடுத்துட்டேன். சிறுபருப்பு தான், துவரம்பருப்பு யூஸ் பண்ணல, சிறுபருப்பு தான். அது தனியாக வேக வச்சு முதலே எடுத்து வச்சுருந்தேன். மண்சட்டியில் வைக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அது எல்லாமே செஞ்சு முடித்து அது ஓரமாக கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா கீழேயே உட்காந்து ஒரு பிளாக் டீயும் குடிச்சிட்டு அரைக்கீரை வாங்கினேன். அதை நல்லா கந்தை பார்த்து எடுத்து அதுக்கப்புறமா அதையும் பொரியல் வச்சுட்டு எல்லாத்துக்கும் லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணணுங்கிறதுனால சோறு, பொடலங்காய் பருப்பு, அப்புறம் கீரை எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் பாட்டில்லாம் கழுவி வைக்க வேண்டியிருந்தது. அதனால் எண்ணெய் பாட்டில்லாம் கழுவி சோப்பு தண்ணியில் அப்படியே ஊற வச்சுட்டு ஒரு நெல்லிக்காவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு ஃப்ளாக் சீடு இன்றைக்கி வந்து காய வச்சு கொஞ்சம் பவுட்ரு பண்ணி எடுக்கணும். இது நான் காட்டவே இல்லை, நான் மறந்துட்டேன். ராகி வந்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் தோசை அரைக்கிறதுக்காக. அதையும் ஊற வச்சுட்டு கிச்சனை க்ளோஸ் பண்ணிவிட்டு போக வேண்டியது தான்.